அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அமித்ஷாவுக்கே அல்வா கொடுத்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை டெல்லிக்கே சென்று நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி உருவாக உள்ளதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. மேலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி உறுதி என கூறப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் வந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் மீண்டும் கட்சிக்குள் இணைக்க மாட்டோம், அவர்கள் பிரிந்து சென்றது தான், இனி ஒரு காலம் அவர்களை கட்சியில் இணைக்க முடியாது, அதிமுகவின் தொண்டர்களின் ஆலயமாக கருதப்படக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை அடித்து உடைத்து அங்கிருந்த கோப்புகளை களவாடி சென்றார். அதிமுக தொண்டர்கள் கூட அவரை மன்னிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவரை எப்படி கட்சியில் சேர்ப்பது? மேலும் அதிமுகவில் இருக்கவே தகுதியற்றவர் ஓபிஎஸ் என சாடியிருந்தார். இதற்கான பின்னணி என்ன என விசாரித்த போது டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும், டிடிவி தினகரன் கட்சிக்குள் வந்தால் பரவாயில்லை, இல்லை என்றால் அவரது கட்சியையும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும், நீங்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக வலிமையான இயக்கமாக மாறும், அதிமுக வலிமையாக இருந்தால்தான் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து திமுகவை வீழ்த்த முடியும், அதிமுக பலவீனப்பட்டிருக்கும் பொழுது திமுகவை வீழ்த்த முடியாது, நாம் எத்தனை பேரோடு கூட்டணி வைத்தாலும் வெற்றி பெற முடியாது, 2021ஆம் ஆண்டு நடைபெற இருந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுதே நான் உங்களுக்கு இது பற்றி கூறினேன், அப்பொழுதே டிடிவி தினகரனை நாம் கட்சிக்குள் கொண்டு வந்திருந்தால் அதிகபட்சமாக ஒரு 20 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம், திமுகவினுடைய அறுதி பெரும்பான்மையை நாம் தடை செய்திருக்க முடியும், ஆட்சி அதிகாரத்தை கூட நாம் கைப்பற்றி இருக்கலாம், ஆனால் அப்பொழுது நாங்கள் 140 இடங்களில் வெற்றி பெறுவோம் என நீங்கள் கூறினீர்கள். ஆனால் என்ன நிகழ்ந்தது? இதுபோன்ற சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டு விடக்கூடாது. 18வது மக்களவைத் தேர்தலில் நாம் இருவரும் தனித்து போட்டியிட்டோம், யாராலும் வெற்றி பெற முடியவில்லை. இதனை திமுக சிறப்பாக கையாண்டு 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றுவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் நாம் பிரிந்திருப்பதாலோ அல்லது அதிமுக பலவீனப்பட்டு இருந்தாலோ நாம் திமுகவை வீழ்த்த முடியாது. அவர்களிடம் வலிமையான கூட்டணி உள்ளது. முதலில் அதிமுகவை ஒருங்கிணையுங்கள், அதன் பின்பு கூட்டணியை உருவாக்குங்கள், கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தாங்குவோம், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை தான், அவரை மாற்றச் சொல்லக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை விதித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோ முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்பது மட்டும் உறுதி பெற்று கொண்டு அனைத்திற்கும் அங்கு சரி என தலையசைத்துவிட்டு தமிழகத்தில் வந்து நான் ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன் என விதண்டாவாதத்திற்கு பேசி வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் அதிமுகவிடமிருந்து பெறக்கூடிய தொகுதிகளில் 5 அல்லது 10 தொகுதிகளை ஓபிஎஸ் அணிக்கு ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாகவும், ஓபிஎஸ் அணி அந்த தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னத்தில் போட்டியிடலாம், அப்படி இல்லை என்றால் 18வது மக்களவைத் தேர்தலில் அவர் எப்படி சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டாரோ அதேபோன்று சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடலாம் என்ற திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ நான் அதிமுக காரன், நான் அதிமுகவில் தான் இன்றளவும் இருந்து வருகிறேன், நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது எதற்காக சுயேட்சையாக போட்டியிட வேண்டும், என்னை கட்சிக்குள் இணைக்க மாட்டேன் என்று கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி யார், அவருக்கு என்ன அதிகாரம் உள்ளது, அவர் அசிங்கப்படுவதற்குள் அவர் அந்த பதவியிலிருந்து விலகிவிட வேண்டும், அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுகவிற்கு நல்லது என நாங்கள் காலமாக கூறி வருகிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனது சுயநலத்திற்காக அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கின்றார். அவர் திமுக வெற்றி பெறுவதற்காக மறைமுகமாக உதவி செய்து வருகிறார். அதிமுக பலவீனப்பட்டு கடந்தால் வெற்றி பெற முடியாது. குறிப்பாக தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவது என்பது குதிரை கொம்பாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கூட்டணியை உருவாக்கிவிட்டு மீண்டும் திமுகவை வெற்றி பெறுவதற்காக வழிவகை செய்து வருகிறார். அவர் திமுகவே மீண்டும் வெற்றி பெற்றால் பரவாயில்லை, நாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் போதும், அதுவும் அமைச்சர் பதவிக்கு நிகரான ஒரு பதவிதானே என்ற மனநிலையில் இருந்து வருகிறாரா என்ன என்று தெரியவில்லை. அதிமுகவே திமுகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக திமுக வெற்றி பெற தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். 18வது மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற முழு மூச்சாக வேலை செய்தவர் இவர்தான். இப்படித்தான் 2026 தேர்தலுக்கும் இவர் செயல்பட எண்ணுகிறாரோ என்னவோ தெரியவில்லை என ஓபிஎஸ் கூறி வருகிறார். நன்றி.